யூஎஸ் அண்ட் ஈரான் நடுவில் வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன லாக்டவுன் வருமா என்ன? ஏங்க உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் கூட தான் இன்னும் வார் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இது வந்து 50 இயர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன லாக்டவுன் வந்துச்சா என்ன? இதை பத்தி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. ஆக்சுவலி என்ன இந்த லாக்டவுனு? இந்த லாக்டவுனை வந்து எனர்ஜி லாக்டவுன்ன்றாங்க. ஏன்னா இதுல வந்து எனர்ஜி சப்ளைஸ் வந்து சிவியரியா டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. இப்போ யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கண்டினியூஸா ஈரான் அட்டாக் பண்றதுனால ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு ஒரு சி பாத்தை வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. கம்ப்ளீட்லி இல்லாட்டினாலுமே அதுல வந்து ஷிப்பிங் டிராஃபிக்கை வந்து அது கண்டிப்பா வந்து சிவியர்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் வந்து பர் டே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்போ குளோபல் ட்ரேட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 38% வந்து க்ரூட் ஆயில் பாஸ் ஆயிருக்கு. இது பத்தாதுன்னு 29% ஆஃப் எல்பிஜி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் 19% ஆஃப் எல்என்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் வேற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோர் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்றாங்க. வேற எந்த ரூட்டும் கம்பேரபிள் இல்லையா? அதனாலதான் இதை வந்து ஹார்ட் பீட் ஆஃப் குளோபல் எக்கானமின்னு கூறப்படுது. அப்ப இந்த எனர்ஜி லாக்டவுன் பாத்தீங்கன்னா COVID-19 உள்ள லாக்டவுன் மாதிரி ஆகாது. அதுல எப்படி ஸ்டேட் பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, சிட்டி வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்காது. இதுல வந்து ஃபியூலை நம்ம எப்படி சேவ் பண்றதுன்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் டிராவலிங்ல, அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீசஸ் ஃபார் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எனர்ஜி லாக்டவுன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து இது ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா QR கோட், தட் இஸ் நேஷனல் ஃபியூல் பாஸ் சிஸ்டமா வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது மேண்டேட்டரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து லீவ் விட்டுட்டாங்க. இந்த பாஸ் சிஸ்டம் எதுக்குன்னா எப்போ வந்து ஃபியூல் ஷார்டேஜா இருக்கும் அப்போ ஈக்குவலி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறக்காண்டி தான் இந்த பாஸ் சிஸ்டத்தை கொண்டாந்துருக்காங்க. இதுல என்ன பண்ணணும்னா வெஹிக்கல் ஓனர்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் தன்னுடைய வெஹிக்கல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து வீக்லி கோட்டா பேசிஸ் பெட்ரோல் இல்லை டீசல் வந்து வழங்கப்படும். இப்போ கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ் 2 வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 லிட்டர்ஸ், 3 வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் மாதிரி கிடைக்கும் ஃபியூல். இப்போ இதை வந்து டிஜிட்டல் சொல்யூஷன் சிஸ்டம்ன்றாங்க. ஸோ தட் ஈக்குவலி எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். செகண்ட் கண்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா 5 ஹவர்ஸ் வந்து பவர் கட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு, ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து ஆன்லைனுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. மெனி ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு கேஸ் ஷார்டேஜ்னால. தேர்ட், இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் வீக்லி 4 டேஸ் தான் ஓப்பனாக இருக்கும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஃபியூல் அலோகேஷன் ஃபார் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் 50% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நான் அஃபிஷியல் டிராவலிங்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இஜிப்ட் கண்ட்ரிலாம் வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் மால்ஸ்லாம் வந்து 9 PM அப்புறம் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க டு சேவ் தி எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது வந்து நியூசிலாந்து கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் டே ஸ்கீம்னு ஒன்று வந்து 1970s காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான். அப்போ வந்து எனர்ஜி கிரைசிஸ் இருந்திருக்கு, ஃபியூல் கன்சப்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக. இப்போ வந்து பிரிங் பேக் பண்றது கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டரிஸ்ட் வெஹிக்கல் வச்சிருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வண்டி ஓட்டக்கூடாது. அது எந்த நாள்னு சொல்லிட்டு அவங்க வெஹிக்கல் விண்டோல வந்து அதை டிஸ்பிளே பண்ணிடணும். இப்போ ஸ்லோவாக்கியா அண்ட் ஸ்லோவேனியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்களா, டீசல் அண்ட் பெட்ரோல் சேலே வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேனிக் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஃபியூல் ரிசர்வ் இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ ஷார்டேஜ் ஆஃப் பெட்ரோல், டீசல் ஆர் கேஸ். இதோட சேர்த்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த 74 டேஸ்க்கு வந்து நம்ம கிட்ட க்ரூட் ஆயில் அண்ட் ஃபியூல் ரிசர்வ் இருக்குன்னு. குக்கிங் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து. ஸோ அதுக்கும் இப்போதைக்கு ஷார்டேஜ் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து பேனிக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பாப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.